இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ரவுண்ட் நெக்கில் ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தமிழில் பார்த்து வந்துருப்பீங்க போகிற போக்கில் ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ்னா அது என்னென்னா ஒரு அவசரமாக ஒரு வேலையாக வெளியில் போயிட்டுருக்கோம். அப்போ வந்து நமக்கு கஸ்டமர் வந்து இந்த டிசைன் தச்சு கொடுத்தாலே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு வழி இல்லை, நம்ம கஸ்டமர் வந்து விடக்கூடாது இல்லையா? அதனால் நமக்கு ஒரு சிம்பிளான டிசைனை டக்குன்னு அடிச்சு டக்குன்னு கிளம்பிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு உயரம் 3 இன்ச்சு அகலம் அந்த மாதிரி சம பீஸ் எடுத்துக்காங்க. எடுத்துகிட்டு நீங்கள் சிம்பிளாக நீங்கள் தைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டிசைனை கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். முக்கோணமாக மடிச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மடக்கும்போது ஒரு பூ இதழ் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். எல்லாமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம தச்ச ப்ளவுஸில் தான் நம்ம தைக்க போகிறோம். ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக அந்த டிசைன் வந்து ஒரு அவசர தேவைக்கு இந்த டிசைன் ப்ளவுஸ் கண்டிப்பாக வந்து உதவும். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு அவசரமாக வந்து கஸ்டமர் கண்டிப்பாக கொடுக்க தான் செய்வாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம டிசைன் தேடிக்கிட்டு ஒவ்வொன்றும் நம்ம தச்சிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு சிம்பிளான டிசைனை டக்குன்னு தச்சுட்டு நம்ம ஈஸியாக போயிடலாம். இதே மாதிரி ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து ப்ளவுஸ் தச்சு வச்சுருக்கோம். இப்போ தச்ச ப்ளவுஸில் தான் நம்ம தைக்க போகிறோம். அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய ப்ளவுஸ் நம்ம தச்ச ப்ளவுஸில் நம்ம டிசைன் ப்ளவுஸ் வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனலில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி டிசைன் வந்து நிறையா இருக்கும். நம்ம சிம்பிளாக நம்ம ஒரு பிகினர்ஸுக்கு இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காகவே நம்ம இந்த மாதிரி டிசைன்களை தேர்ந்தெடுத்து நம்ம தச்சிட்ருக்கோம். ரவுண்ட் நெக்கில் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த முக்கு பீஸுகளை வந்து நம்ம வச்சு அடிச்சுக்கலாம். கரெக்டாக அந்த எண்டுக்கும் கொஞ்சம் தள்ளி நம்ம இந்த டிசைனை வந்து தச்சுட்டு வந்துடலாம். இந்த ரவுண்டு சேஃப் வரும்போது கரெக்டாக அந்த ஈவனாக வச்சு கேப் இல்லாமல் வச்சு அடிச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த வளைவு வரும்போது மட்டும் நீங்கள் கரெக்டாக அந்த சேஃபுக்கு நீங்கள் வச்சு அடிச்சிங்கன்னா அந்த வளைவு சேஃபு நம்மளுக்கு கரெக்டாக வரும். அந்த மாதிரி அந்த ரவுண்டு சேஃபுக்கு நம்ம தைச்சதை ஃபுல்லாகவே வச்சு அடிச்சுட்டு இப்போ ஃபுல்லாக வச்சு நம்ம அடிச்சிட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பிசுறெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக ஈவனாக ஒரே மாதிரி இருக்க மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறணும். அப்போ தான் நம்மளுக்கு பிசுறு தெரியாமல் அந்த லேஸ் வச்சோ நம்ம கல்ரோல் வச்சு அடிக்கும்போது அது கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு பிசுறு எதுவுமே தெரியல. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கல்ரோல் வச்சு நீங்கள் அடிக்கணும். அந்த கல்ரோல் வச்சு அடிக்கும்போது இந்த பிங்க் கலருக்கு ஒரு சூப்பரான ஒரு லுக்கு கொடுக்கும். அப்படி இல்லை அப்படி உங்களுக்கு பிங்க் இது வேணாம் அப்படின்னா உங்களுக்கு லேஸ் வச்சு கூட இந்த கலர் லேஸ் வச்சு கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். நான் வந்து இதுக்கு வந்து கல் வச்சா சூட்டாக இருக்கும் அப்படின்றக்காக நான் கல் வச்சு அடிச்சிருக்கேன். கல் வச்சு அடிக்கும்போது ரொம்ப மெதுவாக அடிங்க. அப்போ தான் அந்த ஊசி உடையாமல் நம்மளுக்கு கரெக்டாகவே இருக்கும். இப்போ கல்ரோல் வச்சு நம்ம அடிச்சிட்டோம். இந்த இடத்துல வந்து நம்ம பாசி வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா இந்த டிசைன் வந்து ரெடி ஆயிரும். இப்போ இந்த நீங்கள் பாசி வச்சு தைக்கல அப்படின்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இந்த இடத்துல பாசி வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா அந்த சேஃப் வந்து உங்களுக்கு தூக்காமே இருக்கும். அது ஒரு டிசைன் வச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம பாசி வச்சு தைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா புரிஞ்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். புரியலை அப்படின்னா எந்த இடத்துல புரியலை அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் நான் ரிப்ளை அனுப்புகிறேன். இப்போ பாருங்கள், ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.